ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி கவுண்டர் டாப் வந்து என்னோடது வந்து எல் ஷேப்பில் இருக்கும். அந்த கவுண்டர் டாப் இல்லாத அதுக்கு மேலே என்னோடய ஷெல்ஃப்லாம் வந்து இருக்குது. அதாவது மேல் பாதி ஃபுல்லாக நம்ம கிச்சன் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த எல் ஷேப்போட ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்டு, ஓகேங்களா? இங்கே தான் நான் குக் பண்ணது எல்லா ஐட்டமும் நான் இங்கே வைப்பேன். அங்கே ஒரு அழகான ஒரு மணி பிளான்ட்டும் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கே வந்து ஒரு நல்லாயிருக்கு, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அதனால நான் வச்சுருக்கேன். இங்கே குக் பண்ண ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்தது அங்கே நிறையா நான் வந்து கப்பு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என் மாமியார் எனக்கு ஏதாவது போட்டு கொடுக்குறது, அம்மா கொடுக்குறது, இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் அவங்ககிட்ட திரும்ப கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு அம்மி, 2 எலுமிச்சம்பழம் ஏன் வச்சுருக்கேன்னா பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். எல்லா பாத்திரமும் நான் அழகாக கழுவி வச்சுட்டேன். நான் வந்து இப்போ ஒரு கடலைப்பருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காலி ஆயிடுச்சுன்னா இன்னொரு பாட்டிலில் கொட்டி வச்சுட்டு அந்த காலியான பாட்டிலில் நான் கழுவி வச்சுடுவேன். அப்படி தான் இது வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதிலே திரும்ப நான் கொட்ட மாட்டேன். இப்படி தான் நான் எல்லாமே அப்பப்போ எது ஆகுதோ அதை அப்படியே கழுவி வைக்கிறதுனால எனக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த எண்ணெய் பெசுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுதான் சிங்க்கு. அது பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு மணி பிளான்ட் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு வைப்பர் இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு குட்டி தவளையில் நம்ம மினரல் வாட்டர் வந்து நான் பிடிச்சி வச்சுப்பேன் குக் பண்ணக்குள்ளே நான் ஊற்றி சமைக்கிறதுக்கு. இது ஆலிவ் ஆயில் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் 2 பாட்டில் வந்து எண்ணெய் பாட்டில் இருக்குது. ஒன்றும் நான் அதில் ஃபில் பண்ணலை, ஏன்னா இன்னொரு பாட்டிலில் நான் ஆல்ரெடி இருக்குது. ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணிப்பேன். மணி பிளான்ட்டும் பக்கத்தில் ஒன்று குட்டியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜக்கு வந்து நான் தண்ணி குடிப்பேன் அடிக்கடிக்கு, அதுக்காக நான் அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து ஒட்டக்குள்ளே உங்களுக்கு பார்க்கக்குள்ளே ஒரு நல்லாவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வைங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுதான் என்னோடய கேஸ் ஸ்டவ். இந்த 2 பர்னரே எனக்கு போதுமாக இருக்குது. அதனால நான் இதை சேஞ்ச் பண்ணவே இல்லை. இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். அப்புறம் வந்து அந்த இங்கே ஒரு ஸ்டாண்டு, கார்னர் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் நான். கார்னரில் ஆலிவ் ஆயில் இருக்குது, பக்கத்தில் வந்து அந்த ரீஃபண்ட் ஆயில் இருக்குது. அப்புறம் க்ரீன் டீ, ஹனி, இந்த பக்கம் ஒரு க்ரீன் டீ இருக்குது. இங்கே வந்து ஒரு குட்டியாக மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். சுகரு, சால்ட்டு, நெய், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில். இப்படி திரும்பினாலும் தண்ணி இருக்கணும், அப்படி திரும்பினாலும் தண்ணி இருக்கணும். ஏன்னா தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும்ல சம்மருக்கு. அப்புறம் அந்த எல்லோ கலரில் அந்த வந்து ஸ்காட்ச் பைட் வைப்பர் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு குயிக்காக எல்லாத்தையும் நீங்கள் தொடச்சிடலாம். இதுதான் என்னோடய எல் ஷேப்போட எல்லாத்தையும். மோஸ்ட்லி கிரைண்டர், மிக்ஸி எதையுமே நான் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் நான் வச்சுக்க மாட்டேன். அப்புறம் அந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து எனக்கு இந்த ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் நான் வந்து மேலே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா குக் பண்ணக்குள்ளே, அதாவது கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள், இந்த மாதிரி ஐட்டம் வந்து நான் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு இஞ்சி பூண்டு நசுக்கிற அந்த இதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதான் குலோப் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிட. சாப்பர் இருக்குது, ஜூஸ் புழியறது இருக்குது, டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் பேக்கில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நானே வாங்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணேன். இது கேஸ் பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிசர், ஸ்பூனு, வாட்டர் பாட்டில் கழுவுறது, பீலர், இந்த மாதிரி எல்லாமே நான் வச்சுருப்பேன். இங்கே ஒரு ஸ்டாண்டும் நான் ஹுக் பண்ணி அதை வச்சுருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஆஃப் இருக்குது இல்லைங்களா, அதில் கிரைண்டருக்கு போடுற மேலே அந்த மூடி, அப்புறம் வந்து ஜூஸ் மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கிளாஸில் எடுத்து குடிக்கிறதுக்கு கண்ணாடி கிளாஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பூனு, பீலர் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. பக்கத்தில் சாமிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கிளாஸு, இதெல்லாம் வெள்ளி பாத்திரம், அது கூட கொஞ்சம் பவுலும் சாமிக்கு யூஸ் பண்ணுறது இருக்குது. அப்புறம் கப்பு இதெல்லாம் இருக்குது, டீ குடிப்போம் இதில் தான். இதில் காஃபி குடிக்கிறதுக்கு கப்புலாம் நான் வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்டாண்டில் வந்து சிசர், அதாவது அது ஃபிஷ் அரியிற சிசர், அப்புறம் பெலாப்பழம் இது மாதிரிலாம் அரியறதுக்கு நான் கத்தி எல்லாமே தனியாக வச்சுருப்பேன். ப்ரெட் அரியெல்லாம் அதெல்லாம் அது அங்கே இருக்குது.
யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா காஃபி டீ ஜூஸ் குடிக்கிறதுக்கு நான் நிறையா கப்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து துணி சோப்பு, துணி பவுடர் இதெல்லாம் வந்து நம்ம கருத்துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் சிங்க்லேயே, அதுக்காக வச்சுருக்கேன். பக்கத்தில் காய்கறி அலசுகிற மாதிரி ஒரு கூடை இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பேனர் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த காணும் வாயை திறந்தால் அது உள்ள தூசி இருக்கும், அடைச்சிட்டு இருந்தால் இது வந்து ஸ்லோவாக வரும், அதுக்காக அது அங்கேயே இருக்குது. பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 2 ஆணி நாங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து சப்பாத்தி போடுற தவா, அது ஃபுல்கா போடுறது. அடுத்தது ஒரு தோசை ஊற்றுற ஒரு தவா இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த ஸ்டாண்ட் அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய கரண்டி, தாளிக்கிற கரண்டி, பால் காசுறது, தட்டு, இந்த மாதிரி நிறைய நான் போட்டு வச்சுருக்கேன். 2 ஷெல்ஃபு பிடிக்க வேண்டியது அந்த ஒரு ஸ்டாண்டே வந்து எல்லாமே பிடிச்சிடுச்சு. அப்புறம் மிக்சிக்கு நான் தனியாக ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டேன். அதில் 2 மிக்சியும் நான் அதில் ஃபிட் பண்ணிட்டேன். அப்புறம் மேலே வந்து லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து என்னென்ன தேவையில்லையோ எக்ஸ்ட்ரா ஜாமாஸு, கப்பு இதெல்லாம் மேலே இருக்கும், பாட்டில்ஸ் இதெல்லாம். இது மாதிரி நம்ம மூடி வச்சுட்டோன்னா தூசி படாது, எண்ணெய் பிசுக்கும் அதில் போய் படாது. அந்த மிக்சி பாருங்கள் 2 இருக்குது, ஒன்று பழசு ஒன்று புதுசுன்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கேன். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாண்டு தூக்கி மேலே வச்சிட்டோம்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சதுக்கப்புறமும் மாற்றி மாற்றி வைப்போம் இல்லைங்களா, ஒரு பொருளை இன்னொரு இடத்துல வச்சு. அப்போ கூட லேடிஸ்லாம் வந்து எப்படி தான் நம்ம கரெக்டாக எடுப்போம்னு தெரியாது, இங்கே வச்சுருக்கோன்னு கரெக்டாக கை அங்கே போகும். ஸோ இப்படி தான் நான் என்னோடய கவுண்டர் டாப்பை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல அந்த ஜன்னல் வந்து எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னலில் வந்து நானே பண்ணி அதெல்லாம் எழுதி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க. கண்டிப்பாக எனக்கு லெட்ஸ் என்ஜாய் டுடே சீரியஸாக ஒரு நாளும் ஒருத்தவங்களுக்கு வந்து மூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதில் எவ்வளோ கஷ்டம் துன்பம் எவ்வளோ இருக்கலாம். அதனால எனக்கு வந்து அந்த எழுதியிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரீம் பண்ணுறது, யுவர் டே ரிலாக்ஸ், அந்த ரிலாக்ஸுன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியாது, அது ரிலாக்ஸ்ன்னு சொன்னாலே டீப் ப்ரீத்து தான் நான் எடுப்பேன். அது ஏன்னு எனக்கு தெரியல, அதனால நான் எழுதியிருக்கேன். ரிலாக்ஸ்னோடனே அது எனக்கு என்னவோ ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அப்புறம் வந்து மை யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நான் எப்பயுமே தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் மை யூனிவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு நான் ஒன்றுத்துக்கும் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களும் என் கூட இருப்பாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு நல்லது நடந்தாலும் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் டாபிக். இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து வீக்லி நீங்கள் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இங்கே போட்டு வச்சுருக்கேன் மணி பிளான்ட், குட்டி கப்பில் அழகாக இருக்குது. அது வந்து அந்த லீஃப் நல்லா இருந்துச்சு, டபுள் கலரில். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் வந்து போடக்குள்ளே நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே நுழையக்குள்ளே இதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மெயின்டைன் பண்ணணும். போடுறது பெரிய விஷயம் இல்லை, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கேயும் வந்து நான் ஒரு மீன் மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே வந்து மணி பிளான்ட்டு வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு பின்னாடியும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த வந்து குட்டி உரல் மாதிரி, இதில் வந்து நீங்கள் நல்லாவே வந்து எல்லாமே வந்து பொடி பண்ணலாம், எல்லாமே நசுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாமியார் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்புறம் கிச்சனில் எப்பயுமே ஒரு தவளையில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கணுங்க. அதுக்காக நான் வைப்பேன். யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிச்சனில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது தான் எப்பயுமே மறக்காதீங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் கிச்சனில் நான் போட்டு வைப்பேன். எதுவும் பூச்சிலாம் எதுவுமே வராது. ஒரு குட்டி பூச்சி கூட என்னோடய கிச்சனில் கருப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காது. நான் அங்கங்கே பச்சை கற்பூரம் வந்து போட்டு வச்சுடுவேன். அடியில் எங்கே பார்த்தாலும் தூக்கி போட்டுருவேன். அது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், நமக்கு பூச்சிலாம் எதுவும் வராது. அப்புறம் இந்த அம்மி கூட என் மாமியார் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதில் அரைக்க முடியல, சீரியஸாக ஏன்னு தெரியல. மழைன்னு அரைக்க மாட்டுது. ஆனால் வந்து இந்த பெப்பர்லாம் நுணுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பெப்பர், வெந்தயம் இந்த மாதிரி அதெல்லாம் நுணுக்க முடியும். சட்னி இந்த மாதிரி அரைக்கக்குள்ளே வந்து அது மைய மாட்டுது. நானும் ட்ரை பண்ணிட்டேன், அரைக்க தெரியலையா என்னன்னு தெரியல. ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பெப்பரு, சீரகம் இந்த மாதிரிலாம் நுணுக்கக்குள்ளே அப்படியே சூப்பராக வந்து நுணுக்கி கொடுத்துருது. அதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சுட்டு அரைக்கவும்
முடியல, ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுது, தூக்கியும் கழுவ முடியல. ஸோ இது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாண்டு, இதில் தாளிக்கிற கரண்டிலேருந்து ஃபில்டர்லேருந்து வடிகட்டுலேருந்து எல்லாமே இதில் தான் நான் வச்சுருப்பேன். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த மிக்ஸி வைக்கிற ஸ்டாண்டு, இதை நாங்களே தான் ரெடி பண்ணி வச்சோம். அதனால் மிக்ஸியை வந்து நான் வச்சுருக்கேன், மூடி வச்சுருக்கேன். ஏன்னா கிச்சனில் வந்து எண்ணெய் பிசுக்கு படும் இல்லைங்களா, அதனால நான் மூடி வச்சுருக்கேன். பக்கத்தில் நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் வச்சுருப்பேன். அப்பப்போ நம்ம துடைக்கிறதுக்கு தூக்கி போட்டுடலாம், அதனால் நிறைய கிளாத் வந்து நான் வச்சுருப்பேன். எடுத்து அரைச்சிட்டு திரும்பவும் வந்து தூக்கி மேலே வச்சிடலாம், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால் நாங்கள் இது பண்ண ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கோம்ல, இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.